கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பிறந்த நாள்னு சொல்லி ரேவதியை கூப்பிட்டுருக்காங்க. ரேவதியும் கார்த்திகும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் அங்கே பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ரேவதி கார்த்திகை அறிமுகப்படுத்துறாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன காரணம்னே தெரியாம இப்படி சிரிக்கிறாங்களேன்னு பார்க்குறாங்க ரேவதி. ரேவதி காலேஜ் படிக்கும்போது நீ என்னமோ உனக்கு வரப்போற புருஷன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ரொம்ப பிரம்மாண்டமா பேசுவேன். என்னடி போயும் ஒரு பட்டி கட்டண கல்யாணம் பண்ணியிருக்க, வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே மாட்டு வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு டிரைவரை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேடி. சொன்னதெல்லாம் அப்பத்தானா, இப்ப இல்லையா? நீ ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் ஒன்றும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல போல இருக்கு அப்படின்னு ஆளாளுக்கு கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க. ஆனா கார்த்தி யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியாம இவளுகெல்லாம் இப்படி பேசுறாளுகளே, அதுவும் கூடவே வச்சுக்கிட்டு இப்படி இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க. கஷ்டமா இருக்கும் பாவம் கார்த்தி. அவரு முன்னாடியே அவரை பத்தி என்கிட்ட இப்படி தாழ்த்தி பேசுறார்களே, இவளுகளுக்கு எப்படிதான் நான் புரிய வைக்கிறது? கார்த்தியை பத்தி இப்படி தரமட்டமாக பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவர் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத நான் எப்படி நிரூபிப்பேன்? அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு இப்படி கணிச்சு பேசுகிறார்களே, அவர் படிப்பு என்ன, அவர் தகுதி என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, இவ்வளோ டேலண்டான மனுஷன் இப்படி சர்வசாதாரணமாக எடை போட்டு பேசுகிறார்களே, என்னால் ஒன்றும் பேச முடியலையே அப்படின்ட்டு ரேவதி கோபமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரேவதி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உனக்கு ஜோக்காக இருக்கா? என்னடி உன்னோட அழகுக்கு, அந்தஸ்துக்கு, அறிவுக்கு, திறமைக்கு, நீ படித்த படிப்புக்கு போய் ஒரு பட்டி கட்டண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறீங்க, பார்க்குறக்கே நல்லா லேடின்னு சொல்லி பேசுகிறாங்க. யாரும் பேசாதீங்க, ஒழுங்கு மரியாதையாக இருங்க, வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். எனக்கு இங்கே வந்ததே பிடிக்கல. ஹஸ்பண்டை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? ராஜா, உன்னை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லை. நம்ம இங்கே வந்ததே தப்பு. சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ரேவதி. இதை பார் ரேவதி, நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, நம்ம வந்திருக்கோம். யாரோ என்னமோ சொல்கிறாங்கங்கிறக்காக நம்ம கோச்சிக்கிட்டு போகிறது சரியில்லை. பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். அந்த குழந்தைய பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்கிறாங்க. அவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே, நம்மளுக்குன்னா ரோசம் கோபம் இருக்காதா? நம்ம இங்கே இருக்கக்கூடாது, போகலாம் அப்படிங்கிறாங்க ரேவதி. அடுத்தவங்களை பற்றி தாழ்வாக பேசி சிரிக்கிறது அவங்களோட குணம். ஆனால் நம்ம குணம் அப்படி இல்லை. நம்மளோட பெருந்தன்மையை தான் நம்ம காட்டணுமே தவிர அவங்களோட சிறுமையை நமக்கு சொல்லி காட்டுறதோ இல்லை. அவங்க கிட்ட கோச்சுக்கிட்டு போகிறது இது ஒன்று நமக்கு அழகில்லை ரேவதிங்கிறாங்க கார்த்தி. இதெல்லாம் கேட்டதும் அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. சே, நம்ம சொன்னதுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறோம் பாரு. படிப்பறிவே இல்லைனாலும் புருஷன் சரியான பதிலடி தான் கொடுக்குறாரு. பரவாயில்லடி, நீயும் பொழைச்சிக்குவ அப்படின்னு தமாசா பேசுகிறாங்க. குட்டீஸுங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு குழந்தை ஒரு பெட்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குது. அந்த பெட்டிக்கும் தானாக மூடி லாக் விழுந்துக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதுக்குள்ளே இருக்கிறதே யாருக்குன்னு தெரியல. அங்கங்கே ஓடி ஒளிஞ்சவங்க எல்லாரும் வெளியில் ஓடி வராங்க. ஜனனியை கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு ஜனனியை கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா தேடிட்டு இருக்காங்க. அங்கே குட்டீஸுங்க எல்லாத்தையும் கேட்கும்போது இங்கே தான் இருந்தா, நாங்கள் எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தோம், அவளை மட்டும் காணமேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் அவளுக்கு 6 வயசு தொடங்குது, என்ன எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாளே, எங்கே ஓடி ஒழிஞ்சிட்டா அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் முதல்ல விளையாட்டாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலேயே சீரியஸாகவே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சுச்சோ, என் குழந்தை இங்கே தானே விளையாடிட்டு இருந்தா, இப்போ காணுமே அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பாருங்கம்மா, இங்கே தான் இருப்பாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அழுகாதீங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு மூளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. குட்டீஸுங்களெல்லாம் கூப்பிட்டு கடைசியாக நீங்கள் எங்கே ஜனனியை பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் 2-3 குட்டீஸுங்க சொல்கிறாங்க, இங்கே தானே நாங்கள் எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம், இங்கே நிற்கும்போது தான் நான் பார்த்தேங்கிறாங்க. அந்த ரூம்பு பழைய பொருளெல்லாம் போட்டு வச்சிருக்கிற இடம், அந்த இடத்துல தான் பார்த்தீங்களான்ட்டு அந்த ரூம்பை திறந்து பார்க்குறாங்க கார்த்தி. அவங்க சந்தேகப்பட்ட இடத்துல எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்டி ஒன்று லாக் ஆகி கிடக்குது. அந்த பெட்டியில் லேசாக ஒரு சவுண்டு கேட்குது. ஒருவேளை இதுக்குள்ளே தான் இருப்பாளோ அப்படின்னு சந்தேகத்தில் போய் கார்த்தி திறந்து பார்க்குறாங்க. அந்த ஜனனி அப்படியே மயங்கி போய் படுத்து கிடக்குது. குழந்தைய பார்த்ததும் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் துடிச்சு போயிடுறாங்க. அச்சோ ஜனனி, என்னடி ஆச்சு அப்படின்னு அழுகுறாங்க. இங்கே பாருங்க, பெட்டிக்குள்ள ஒளிஞ்சதுனால கொஞ்சம் நேரம் மூச்சு திணறி இருக்கு, அதனால தான் அவள் இப்போ மயக்க நிலையில் இருக்கா, பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உயிர் இருக்கு, கொஞ்ச நேரத்தில் கண்மழிச்சிருவா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் பதறாங்க. கார்த்தி தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. டாக்டர், நீங்கள் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன அது முதலுதவி செய்கிறோம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. டாக்டர் சொல்கிறாங்க, கை கால் எல்லாம் நல்லா வெந்தண்ணி வச்சு லேசாக அலம்பி விடுங்க. வெந்தண்ணி வெதுவெதுவான சூட்டில் அவங்களுக்கு கை கால் முகம் கலமுனாவே கொஞ்சம் அந்த மயக்க நிலையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. நானும் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லிடுறாங்க டாக்டர். இதை கேட்ட கார்த்தி உடனே கொடுக்கணும்னு சீக்கிரமாக போய் வெந்தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து கை கால் முகம் எல்லாம் அலம்பி விடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க. ஐயோ என்ன செய்யறீங்க, என் பொண்ணு மயக்க நிலையில இருக்கும்போது தண்ணி எல்லாம் எதுக்கு ஊத்துறீங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, குழந்தை நினைவுக்கு வரணும், அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னா நம்ம இப்படி தாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறாங்க. வச்சோ தெரியாதெல்லாம் செய்யாதீங்க, பேசாம கொஞ்சம் நேரம் இருங்க, டாக்டர் வந்துடட்டும் அப்படின்னு கார்த்தி ஆளாளுக்கு தெரிஞ்ச மாதிரி அதட்டுறாங்க. கார்த்தி அங்க இருந்தவங்க சொன்னதையெல்லாம் சட்டை பண்ணிக்காம டாக்டர் என்ன சொன்னாங்களோ அது கார்த்தி குழந்தைய தண்ணியில நினைச்சு குழந்தைக்கு நினைவு கொண்டு வராங்க. கார்த்தி குட்டீஸுங்க எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் கேக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. குழந்தைங்களும் ஜனனி கிட்ட காது கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க.
சொல்கிறாங்க. ஜனனியும் காது கொடுத்து கேட்குறாங்க. அப்போ தான் ஜனனிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அசைவு வருது. அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா எல்லாரும் பெருமூச்சு விடுறாங்க. அப்பாடா எப்படியோ ஜனனி இப்போ தான் நினைவு வந்து அசையலாம். இவ்வளவு நேரமாக பேச்சு மூச்சு இல்லாத இருந்த ஜனனி இப்போ பாரு குட்டீஸுங்களோட குரல் கேட்டதும் எழுந்திருக்கிறா. அப்பா இப்போ தான் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க. கரெக்டாக டாக்டரும் வந்துட்டாங்க. வந்ததும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. காட்டி டாக்டரை பார்த்ததும் இங்கிலீஷ்லேயே அப்படியே புரிஞ்சு தடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வாய் மேலே விரல் வைக்கிறாங்க. டாக்டரும் பெஸ்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாரும் என்னடா அது படிக்காதவர்னு நினைச்சோம். டாக்டருக்கு ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து டாக்டர்கிட்ட இங்கிலீஷ்லேயே புரிஞ்சு தள்ளுறாரு. டாக்டரும் அவருக்கு கை கொடுத்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. கார்த்தி மறுபடியும் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக ஓரமாக நிற்கிறாங்க. டாக்டர் பார்த்துட்டு குழந்தைய செக் பண்ணி பார்க்குறாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, அவரே நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் வந்து குழந்தையவே பார்க்கலையேங்கிறாங்க. ஆமாங்க, குழந்தைக்கு என்ன முதலுதவி செஞ்சால் குழந்தை நார்மலுக்கு வருமோ அந்த உதவி தான் அவர் செஞ்சுருக்காரு. நான் இருந்தால் என்ன செஞ்சுருப்பனோ அதை தான் கார்த்தி செஞ்சுருக்காரு. அவருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க டாக்டர். இதை கேட்டதும் குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் சாரி, கிராமத்து ஆள் மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுட்டு நீங்கள் எங்ககிட்ட தமிழில் பேசுனதுனால எங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் சாதாரண டிரைவரு, உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினச்சி நாங்களும் கேலியும் கிண்டலுமா பேசிட்டோம். பெருசாக மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை பார்த்தோ அவங்க இருக்கிற நேரத்தை பார்த்தோ எடை போடக்கூடாது. தகுதியும் தரமும் தெரிஞ்சுக்காம பேசுகிறத எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு இருந்தா நம்ம டேலண்ட் குறைஞ்சி யார் என்ன பேசினா என்ன, நம்ம வேலையை நம்ம கவனிக்கலாங்கிறாங்க கார்த்தி. அடே அப்பா எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தால் இப்படி ஒரு விஷயத்த சாதாரணமாக எப்படி பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ரேவதி உண்மையிலுமே நீ சொன்ன மாதிரி உனக்கு நல்ல புருஷன் தாண்டி கிடைச்சிருக்காரு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து நாங்கள் சாதாரணமாக எடை போட்டுட்டோம். ஆனால் அவரோட படிப்பு, அவர் நடந்துக்கிற தன்மை எல்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையிலுமே பெரிய ஆள் தாண்டி. ஏய் நாங்கள் பேசுனது எல்லாம் மனசில் வச்சுக்காதடி, உன் வீட்டுக்காரர்கிட்டையும் நாங்கள் சாரி கேட்டதாக சொல்லிடுறேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்குறாங்க. பரவாயில்ல போது நிறுத்துங்கடி, எப்படியெல்லாம் பேசி மனசை காயப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ சாரி சொன்னால் மட்டும் நாங்கள் ஏற்றுக்கணுமா என்ன? அவரை பற்றி இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்னு ரேவதி செல்லமாக கோவிச்சுக்கிறாங்க. அப்போ காட்டு வராங்க. ரேவதி போலமாங்கிறாங்க. உங்களை பற்றி பேசுனதுக்கு தானே அவங்கள திட்டினேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அவங்க பார்வைக்கு எப்படி தோணுதோ அப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோம், நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. ரேவதியும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் ராஜா, சரி பர்த்டே பார்ட்டி ஆரம்பிச்சு குழந்தைக்கு விஷ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. கேக் வெட்டுறாங்க. குழந்தை முத கார்த்திக்கு தான் கேக்கை ஊட்டி விடுறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறாங்க. அப்படியே செல்லம் அப்படின்னு கார்த்திகும் செல்லமாக கொஞ்சிட்டு சரி நம்ம கிளம்பலாமா ரேவதிங்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சுவாதி ரூமில் உட்காந்துருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்னடி எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. செங்கல்பட்டு வந்திருக்கேன், ஜி தமிழில் பாட்டு போட்டிக்காக வந்திருக்கேங்கிறாங்க. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அடடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துக்கு நீ வரையாங்கிறாங்க. அச்சோ நான் ரூமில் தங்கியிருக்கேன், எனக்கு இங்கெல்லாம் வழி தெரியாது, நான் எப்படி வரட்டுங்கிறாங்க. ஹே ஒன்றும் பிரச்சனை இல்லடி, நாங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறோம், அந்த இடத்துக்கு வா, நீ வந்ததும் கிளம்பிக்கலாம், நாளைக்கு தானே போட்டி, அதுக்குள்ளேயா பார்ட்டி முடிச்சது நீ இங்கேருந்து கிளம்பிக்க, மறுபடியும் எப்படி சந்திக்க போகிறோம், இன்னைக்கு தானே அருமையான சான்ஸ், வான்னு கூப்பிடுறாங்க. சுவாதியும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை நம்ம செங்கல்பட்டுன்னு மறுபடியும் எப்போ வரப்போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி அவங்க எல்லாத்தையும் பார்த்ததும் அக்காவும் மாமாவும் வரதுக்குள்ளேயா வந்துடலான்னு நினச்சிட்டு சுவாதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுவாதி எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. சுவாதி இல்லை நான் இது குரலுக்கு ஒத்து வராது எனக்கு வேண்டாங்கிறாங்க. என்னடி ஒரு தடவை குடிச்சா ஒன்றும் ஆகாது, ப்ளீஸ் குடிடி, எங்களுக்காக குடி, நாளைக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம், ஒரு சின்ன பார்ட்டி தானே, இதை கூட நீ எங்களோட கலந்துக்க மாட்டியா, அதுவும் நீ அதிகமாக எல்லாம் குடிக்க வேண்டாம், எங்களுக்காக கொஞ்சம் குடி போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. யாரும் வற்புறுத்துறாங்களே என்ன செய்யறதுன்னு சுவாதி அதை வேண்டான்னு ஒதுக்காம சரின்னு வாங்கிக்கிறாங்க. சுவாதி எங்கே போகிறாங்க வராங்கன்னு கவனிக்கிறதுக்காகவே அந்த ராதாகிருஷ்ணன் ஆளுங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. எப்படியாவது சுவாதியை பாடுபடாமல் பண்ணணும், தன்னோட பொண்ணு தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஆளுங்களை செட் பண்ணி கூடவே அனுப்பியிருக்காங்க. அப்போது சுவாதி போன அந்த ஹோட்டலுக்கு தான் அவங்க அந்த ரவுடிங்களும் போயிருக்கிறாங்க. சுவாதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்பப்போ அந்த ராதாகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சுவாதி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிற நேரத்தில் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ரவுடிங்களும் அதே மாதிரி சுவாதிக்கு கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் மயக்க மருந்து கலந்து விடுறாங்க. அது தெரியாமல் சுவாதிக்கும் அதை வாங்கி குடிச்சிடுறாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சுவாதிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கரகரன்னு மயக்கம் தட்டி அப்படியே சாஞ்சு விழுந்துடுறாங்க. என்னாச்சு இவளுக்கு, நாம குடிச்ச ட்ரிங்க்ஸ் ஒன்று இவ குடிக்கலையே, ஜூஸை குடிச்சதும் இப்படி மயங்கிட்டாங்கிறாங்க. சரி விடு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு அப்படியே கண்டுக்காம விட்டுறாங்க. சுவாதிக்கும் மயக்க நிலையில் கிடக்குறாங்க. கார்த்தியும் ரேவதிக்கும் அங்கிருந்து ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரி சுவாதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்ட்டு ரேவதி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, ஆனா ஃபோன் எடுக்கல. என்னாச்சு இவளுக்கு, ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க ரேவதி. என்ன ரேவதி சுவாதி ஃபோன் எடுத்தாளா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி. நான் அப்போ இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ரிங் ஆகுது, ஏன்னே தெரியல, ஃபோன் எடுக்காம இருக்கா சுவாதிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில்
ஹோட்டலுக்கு போயிடலாம், என்னாச்சுன்னு போய் பார்க்கலாங்கிறாங்க. போனதும் ரிசப்ஷனில் போய் இவங்க ரூம் சாவி வாங்குறாங்க. அப்போ சுவாதி கொடுத்துட்டு போன சாவியும் திருப்பி கொடுக்குறாங்க. என்னாச்சுங்க, எதுக்கு சாவி கொடுக்குறீங்க, சுவாதி ரூமில் தானே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. இல்லைங்க, அவங்க ஏதோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்கங்கிறாங்க. என்னது, அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறக்கு வெளியில் போகிறேன்னு சொன்னாலா? அவள் இது நாள் வரைக்கும் இங்கே எல்லாம் வந்ததே இல்லையே, அப்படி இருக்கா, அவருக்கு இங்கே யாரையும் தெரியாது, எப்படி போயிருப்பா? அச்சோ கார்த்தி, எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. நீ ஒன்றும் பயப்படாத ரேவதி, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சுவாதி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்கிறேங்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சரவணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி. சுவாதி ரூமில் தான் இருந்தா, இப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போகிறதா சொல்லிட்டு வெளியில் கிளம்பியிருக்கா. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, எடுக்கல. அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. கார்த்தி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க சரவணன். சரவணன் 10 நிமிஷத்தில் அந்த நம்பர் எங்கே சிக்னல் காட்டுதுன்னு தெரிஞ்சதும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. கார்த்தி, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரேவதியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இருக்கிற அந்த இடத்துலையும் ஒரு 4-5 ரவுடிங்க சுவாதி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்தி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போனதும் அப்படி மாசா போய் நிற்கிறாங்க. அந்த ரவுடிங்களை அடிச்சு தும்சம் பண்ணி கையை காலை முறிச்சு தூக்கி விசிறி எறிகிறாங்க. சுவாதி அப்பவும் மயக்க நிலையில இருக்காங்க. இதை பார்த்ததும் ரேவதி பதறி போயிடறாங்க. சுச்சோ சுவாதி, உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்கடி இங்கே வந்த, என்ன சாப்பிட்டேன், ஏன் இப்படி கிடக்குறா சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி முகத்தில் தெளிச்சு விடுறாங்க. சுவாதிக்கு அப்பவும் மயக்கம் தெளியாமல் உளறிக்கிட்டே இருக்கிறாங்க. கார்த்தி ரவுடிங்களை அடிச்சு துரத்தி விடுறாங்க. அப்போ சுவாதியோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உங்களை நம்பித்தானே சுவாதி வந்தா, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்களான்னு திட்டுறாங்க. அவள் ஏதோ ட்ரிங்க் சாப்பிட்டதுனால மயக்கத்தில் இருக்கா, கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சிருவான்னு நாங்கள் நினைச்சோம், எங்களை மன்னிச்சிடுங்கிறாங்க. இடத்துல இப்படி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தப்பா தோணலையா? உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை நம்பித்தானே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க, இனிமேலாவது ஒழுக்கமா இருங்க, ஒழுங்கா இருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. சுவாதியை ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க கார்த்தியும் ரேவதி. சுவாதியை எழுப்பி பார்க்குறாங்க. எழுந்திருக்காம இருக்கிறத பார்த்து பயந்துடுறாங்க. நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் பார்க்கலாங்கிறாங்க ரேவதி. பயப்படுற அளவுக்கு எதுவும் நடந்திருக்காது, பார்க்கலாங்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க குடிக்கிறதுல ஏதோ மயக்க மருந்து கலந்துருக்காங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்மழிச்சிருவாங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிடுறாங்க டாக்டர். இதை கேட்ட ரேவதி அழுகுறாங்க. சே, இவளை நம்ம தனியாக விட்டுட்டு போயிருக்க கூடாதுங்கிறாங்க. பரவாயில்ல ரேவதி, விடுறதை பற்றி பேசாதீங்கிறாங்க. இல்லை ராஜா, என்னால் நீங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, இப்போ இவளுக்கு வேற இப்படி ஆயிடுச்சு, இப்போ எப்படி நாளைக்கு பாடுவாங்க, நேரம் இருக்குல்ல, நிச்சயமாக சுவாதி ப்ராக்டிஸ் பண்ணிடுவா, எப்படியோ நல்ல நேரத்தில் நம்ம வந்து அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு, இனி பிரச்சனை இல்லை, பயப்படாது, கண்டிப்பாக நல்லா பாடுவா, ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, டேலண்ட் இருக்குது, நல்லா பாடுவா, அவள் தான் ஃபஸ்ட்டு வருவா பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியும் அதை கேட்டு கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைகிறாங்க. நீ சொல்கிற மாதிரி நடந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. சுவாதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியுது. அப்பாடா, எப்படியோ சுவாதி மயக்க நிலையில் இருக்கிறதுனால அவனால் பாட முடியாது, கண்டிப்பாக அவள் பாட்டு போட்டிக்கு வரமாட்டான், நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிற ஒரு ஆணவத்தில் இருக்காங்க. சுவாதி மயக்கம் தெரிஞ்சதும் சுவாதிக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கார்த்தி. ஆப்போசிட் இருக்கிற அந்த ராதாகிருஷ்ணன் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி எம்டி கார்த்தி அவரோட மியூசிக் கம்பெனி கூட இருக்குது, அதிர்ச்சி அடைகிறாங்க.